அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இந்த நியூ ஜென்ரேஷன் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எஸ்ஐபினா என்ன பண்ணணும், ஒரு டேர்ம் கவர்னா என்ன பண்ணணும். ஸோ இதை பற்றிலாம் நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட்டில் எப்போ ரொம்ப வேகமாக உள்ளே போகிறாங்களோ அப்போ நீங்கள் பின்வாங்குங்க. எப்போ மற்றவங்க பின்வாங்குறாங்களோ நீங்கள் வேகமாக உள்ளே போங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம தமிழில் சொல்லணும்னா மாற்றி யோசி. மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது. இது ரெண்டுமே போக சென்டிமெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சென்டிமெண்ட் என்னன்னா எல்லாரும் பண்ணுறோம், நானும் பண்ணுறேன். நீங்கள் இன்னைக்கு பணம் போட்டால் அடுத்த ஒரு 6 மாதத்தில் பணம் வருமானா வராது, வரலாம் வராமல் போகலாம். பட் அதை எதிர்பார்த்து நீங்கள் போட முடியாது. பட் நீங்கள் போகிறது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு நான் போட போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி வில் கெட் அ பெட்டர் ரேட். மார்க்கெட் இஸ் ட்ரிவன் பை த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். நீங்கள் ஒரு பொருளை விற்கணும்னு நினைப்பீங்க, நான் அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பேன். இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் மார்க்கெட்டே ரன் பண்ணுது. இது நடக்கும், ஷார்ட் டர்மாக கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்தால் இட்ஸ் குட் டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் குறைஞ்சிருக்குங்களா, கோல்டு வாங்குங்க. ஈக்விட்டி குறைஞ்சிருக்கா, இன்வெஸ்டிங் ஈக்விட்டி. ஸோ லாங் டேர்மில் எல்லாமே பெட்டர் ரேட் தான் கொடுக்க போகுது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் ஆன நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வெல்த் சேவாவினுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான எழில்முருகன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் கோல் எந்த அளவுக்கு சார் முக்கியமா இருக்கு? ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ட்ரெடிஷனில் முதல்ல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி இந்த கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ இடமோ வாங்கி வைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். பட் இன்னைக்கு இந்த டெக்னாலஜி நிறைய இந்த கூகுள் இதெல்லாம் பண்ணுறதால என்ன அப்படின்னா, இது ஒரு சிஸ்டமேட்டிக் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு அதிகமாக வந்திருக்குது. இந்த நியூ ஜென்ரேஷன் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எஸ்ஐபினா என்ன பண்ணணும், ஒரு டேர்ம் கவர்னா என்ன பண்ணணும். ஸோ இதை பற்றிலாம் நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்குது. வி ஆர் ஆல்சோ தேர் டு ஹெல்ப் தெம். என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதுன்றதை நாங்களும் எங்களை மாதிரி அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால ஸோ தேர் ஆர் கெட்டிங் ப்ராப்பர் கிளாரிட்டியாக வந்து ஃபினான்ஷியல் பிளானிங். ஓகே சார், ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சார் ரிஸ்க் எல்லாம் வந்திருக்கு? ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்கள் எந்த ஊர் போகிறீங்கன்றே தெரியாமல் பஸ்ஸில் ஏறுற மாதிரி தான். பஸ்ஸு போகும், ஒரு இடத்துல போய் இறங்கும், பட் எதுக்காக அங்கே போனீங்க, என்ன யூஸ்ன்றது தெரியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்றது ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட் ப்ராப்பர்லி. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் மேண்டேட்ரி. இப்போ கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. அது அப்படின்னா என்ன சார் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங்? கான்ட்ராரியன்றது இட்ஸ் நாட் அ நியூ, இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம வாரன் பஃபெட் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கான்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்லுவார், ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும் அவருக்கு. பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். மற்றவங்க மார்க்கெட்டில் எப்போ ரொம்ப வேகமாக உள்ளே போகிறாங்களோ அப்போ நீங்கள் பின்வாங்குங்க. எப்போ மற்றவங்க பின்வாங்குறாங்களோ நீங்கள் வேகமாக உள்ளே போங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம தமிழில் சொல்லணும்னா மாற்றி யோசி. இந்த டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். மாற்றி யோசினா என்னது, ஒரு விஷயம் எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி யோசிச்சோம்னா. பட் இட் டசன்ட் மீன் தட் எல்லாரும் ரைட்டுன்னு சொல்லுவோம், நான் லெஃப்ட்டில் போகிறன்றது அர்த்தம் கிடையாது. இந்த மேஜர் க்ரௌட் எதை பண்ணுதோ அது இல்லாமல் அதிலிருந்து எது இன்னைக்கு தேவையோ அதை பேஸ் பண்ணி எடுத்தால் கான்ட்ரேரியன். இந்த கான்ட்ரவர்சியை கான்ட்ரா அப்படின்ற வார்த்தையை என்ன சொல்கிறோன்னா, பொதுவாக நான் என்னோடய கிளாஸஸில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பார்க்கும்போது அதில் ஜார்கனுக்குள்ளே போகாதீங்க, அதை அப்படியே படிக்காதீங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கினாவே அது என்ன தெரிய வந்துடும். இப்போ இந்த கான்ட்ராரியன் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றி யோசி. ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் க்ரௌட் என்ன பண்ணுதோ அதை பண்ணாதீங்க, என்ன தேவையோ அதை பண்ணுங்க அப்படின்றது கான்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சார், பேப்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது யாருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? யாருக்கு அப்படின்னு எடுக்க முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, மார்க்கெட்டில் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் சொல்லும்போது உங்கள் டெட்டோ, ஈக்விட்டி, கோல்டு, சில்வர் எல்லா விஷயமும் கலக்கும். அப்போ ஈக்விட்டிக்குள்ளே வரும்போது அகெயின் தேர்ஸ் டைவர்சிஃபிகேஷன். அதில் சமாஷ் ஒரு லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் இந்த கான்ட்ராரின்றது ஒரு ஆப்ஷன். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த கான்ட்ராரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்குறீங்க, ஒரு ஷேர் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி பண்ணுவோம், எல்லாரும் என்ன பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஒரு மக்கள் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணுவாங்க. பட் எல்லாரும் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் என்ன சென்டிமெண்ட்டில் அந்த எல்லாரும் அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்டிமெண்ட் ட்ரிவன் ஆகிடுது. மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது. இது ரெண்டுமே போக சென்டிமெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சென்டிமெண்ட் என்னன்னா எல்லாரும் பண்ணுறோம், நானும் பண்ணுறேன். ஏன் நான் அதை பண்ணுறேன் எனக்கு தெரியாது. பிகாஸ் த மேஜர் க்ரௌட் இஸ் டூயிங் இட், அதனால் நான் பண்ணுறேன். பட் அப்படி யோசிக்காமல் எனக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அதோட பேசிக்கை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த கான்ட்ரேண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வந்துடும். இது யார் சூஸ் பண்ணுறலாம் கிடையாது. இட் ஷுட் பி தேர் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுக்கிறீங்க, இதுக்கு 10%, அதுக்கு 20% போடும்போது இந்த கான்ட்ரான்ற கேட்டகரியிலையும் ஒரு 10 or 15% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் சைடு ஆகும்போது, இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, எஸ்பெஷலி நீங்கள் இந்த கான்ட்ராந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரீங்கன்னா, பியூர்லி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இன்றைக்கி பணம் போட்டால் அடுத்த ஒரு 6 மாதத்தில் பணம் வருமானா வராது, வரலாம் வராமல் போகலாம். பட் அதை எதிர்பார்த்து நீங்கள் போட முடியாது. பட் நான் நீங்கள் போகிறது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு நான் போட போகிறேன் அப்படின்னீங்கன்னா டெஃபினெட்லி யூல் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். என்னன்னா ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ், இந்த கான்ட்ரா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தா, இந்த கான்ட்ரவர்சி அப்படின்னும் போது நம்ம மொத்தமாக எல்லாரும் போகிறதுல போகலை. மொத்தமாக எல்லாரும் எதில் போவாங்களோ அதோட விலை அதிகமாக இருக்கும். சரிங்களா? எல்லாரும் எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதோட மதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அது எவ்வளோ மேலே போக போகுது ஒரு விஷயம் இருக்குது. மக்கள் யாருமே ஒரு பொருளை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதோட விலை எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ குறைவான விலையில் நீங்கள் அந்த பொருளை வாங்க முடியும். குறைவான விலையில் வாங்கும்போது நாளைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வேல்யூ அன்லாக்னு சொல்லுவாங்க, அது வரும்போது அது ரிட்டர்ன் வந்து பெட்டராக கிடைக்கும். ஸோ லாங் டேர்மாக நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் நீங்கள் இந்த கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோ இதை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு பேசிக்லேயே சொல்லுவாங்க, டோன்ட் கீப் ஆல் த எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட். அப்போ எல்லாத்துலேயும் வச்சா எதுவும் ஆகாதானா அப்பவும் நடக்கும். இந்த ரிஸ்க்குன்றது இட்ஸ் ஆல்வேஸ் தேர். இன்வெஸ்ட்மெண்ட்டுனாவே ரிஸ்க் இருக்குது, இல்லைன்ற விஷயம்லாம் கிடையாது. பட் எல்லாத்தையும் நான் ஒரே விஷயத்தில் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரே இடத்துல வைக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது எல்லாம் இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷன் வெளியே போகிறீங்க, பணத்தை எங்கே எடுத்துன்னு போவீங்க? எல்லாரும் பேக்கெட்டில் வச்சுப்போமா, இல்லை எல்லாமே நம்மளோட லக்கேஜில் வச்சுன்னு போகிறோமா? இங்கே கொஞ்சம் வச்சுப்போம், அங்கே கொஞ்சம் வச்சுப்போம். ஏன் எல்லாத்துலையும் வச்சுருக்கோம்? திருடு போவாதுன்றது நிச்சயம் கிடையாது. பட் அப்படி போனாலும் ஏதாவது ஒன்று தான் போகும், மிச்சம் எனக்கு ரெக்கவரி பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ டைவர்சிஃபிகேஷன்றது இஸ் ரிக்வயர்ட். பட் எதில் டைவர்சிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, இதுதான் பெஸ்ட்டா அதுதான் பெஸ்ட்டாலாம் கிடையாது. எல்லாமே நல்ல விஷயம் தான். மார்க்கெட்டே இஸ் ட்ரிவன் பை த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். நீங்கள் ஒரு பொருளை விற்கணும்னு நினைப்பீங்க, நான் அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பேன். இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் மார்க்கெட்டே ரன் பண்ணுது. அப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன் வரும்போது கோல்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 1 இயரில் கோல்டு ரிட்டர்ன் வந்து 36%. சூப்பர் பண்ணிட்டு. சில்வர் இஸ் ஆல்சோ டூயிங் குட். ஈக்விட்டி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. பட் ஈக்விட்டி இப்படி தான் இருக்குமானா சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 3 வருஷத்தில் எங்கே இருக்கும் அது ரிட்டர்ன் இருக்கலாம். டேட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்டு. ஒரு எமர்ஜென்சி ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு போல நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டி மாதிரி வச்சுக்கிறது நல்ல ஐடியா. ஒரு லிக்விடிட்டி தேவைப்படுறது பேங்க் எஃப்டி க்ளோஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஈக்விட்டியில் பணம் போட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்தால் எடுக்க முடியாது, லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வர முடியாது. ஸோ அப்போ டைவர்சிஃபிகேஷன் ஹேஸ் டு பி தேர் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஏஜ் அண்ட் யுவர் ரிஸ்க் டேக்கிங். நீங்கள் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க போறீங்கிறத பொறுத்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க போர்ட்ஃபோலியோ. ஓகே சார், இப்போ கோல்டு சில்வர் பற்றி பேசியிருந்தீங்க. கமாடிட்டிஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம்? டேரெக்டாக கமாடிட்டிக்குள்ளே போக போகிறீங்களா இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ண போகிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இப்போ கமாடிட்டிஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போர்ட்ஃபோலியோக்கு அலோகேட்? ஒரு மேக்ஸிமம் 10-15% நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இல்லை இன்றைக்கி நிறைய மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் டேரெக்டாக போய் நீங்களாக ஒரு 10-15% நீங்கள் யோசிச்சு பண்ணாமல் மல்டி அசட் ஃபண்ட்ஸ் மாதிரி படிக்கனாவே அதுலேயே தே ஆர் பில்ட் அவங்களே டிசைன் பண்ணிக்கிறதால நம்ம ஒரி பண்ண வேண்டாம். பட் என்ன கேட்டால் ஒரு 15-20% வச்சுக்கலாம். பட் சேம் டைம் நீங்கள் உங்களோட கோல்டு ஆர்மெண்ட்டுக்காக எவ்வளோ வாங்குறீங்க எதுவும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் நான் இந்த இடத்துல 100 ரூபா வந்ததுங்க, இங்கே ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டேன், இங்கே நான் எவ்வளோ கோல்டு பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட் இந்த கோல்டு அப்படின்னும் போது இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலாக டிஜிட்டலாக எக்ஸாக்ட்லி. நீங்கள் வாட் எவர் ஃபிசிக்கல் கோல்டுன்றது பெரும்பாலும் வி ஒன்ட் அட்வைஸ். டிஜிட்டலாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். பட் இல்லை நான் ஃபிசிக்கல் வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தென் நீங்கள் டிஜிட்டலாக வாங்காதீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா தென் த ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் ஜஸ்ட் டிப்ளாய் இன்டு ஈக்விட்டி ஆர் டேட் வாட் எவர் அதர் போர்ஷன் எடுத்துடுவாங்க. ரெண்டுமே டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் இங்கேயும் அதிகம் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ கோல்டோட விலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா 1000 ரூபாய், திடீர்னு பார்த்தா 1000 ரூபாய் குறையுது. சில்வரோட விலையுமே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? சில்வர் இஸ் அ வெரி குட் கமாடிட்டி மேம் கம்பேர்ட் டு கோல்டு. ஏன்னா கோல்டு இஸ் ஒன்லி ஹெட்ஜிங் ப்ராடக்ட் தான் சொல்கிறோம். பட் சில்வர் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நிறைய இருக்குது, அதோட தேவைகளும் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆர்னமெண்ட்டாக பார்க்குறது தாண்டி நிறைய தேவைகள் இருக்கணும் போது ஸோ அதுவும் இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோல்டில் எந்த அளவு பண்ணுறீங்களோ அதே அளவு சில்வரும் பண்ணலாம். அண்ட் சில்வரோட 1 இயர் ரிட்டர்ன் இஸ் ஆல்மோஸ்ட் அட் பார் வித் கோல்டு. நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நிறைய ஃபண்ட்ஸும் சில்வர் ஃபண்ட்ஸும் வந்துருச்சு. கோல்டு ETF ரொம்ப நாளாக இருக்குது, சில்வர் ETF இப்போ குறைஞ்ச சில நாட்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் சில்வர் ஃபண்ட்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். ட்ரம்ப்போட வரி விதிப்பு பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ ட்ரம்ப்போட வரி விதிப்பு வந்து ஒரு 2 நாள் வந்து அமலுக்கு வந்துருச்சு. இதனால கோல்டு விலைக்கு ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா சார்? ஷார்ட் டேர்ம் டெஃபினெட்லி தேர்ஸ் இம்பாக்ட் இருக்கும் மேடம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் நம்ம சொல்லும்போது யார் பண்ணுற ஒரு ஆக்ஷனுமே இட் வில் இம்பாக்ட் டு த
என்டையர் குளோப். எஸ்பெஷலி யூஎஸ்ன்னும் போது ஆப்வியஸ்லி தே ஆர் டாப் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அப்படின்னும் போது அவங்க பண்ற எந்த டிசிஷனுமே உங்க கோல்டு, ஈக்விட்டி, நம்ம மார்க்கெட் இப்போ லாஸ்ட் 3-4 டேஸாவே நெகட்டிவா தான் இருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட பார்க்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு, திருப்பி கீழே வந்தது. இம்பாக்ட் இருக்குமா? கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இந்த இம்பாக்ட் எல்லாமே அகைன் ஒரு விஷயம் இல்லை, புரியல, ட்ரேடர்ஸுக்கு தான் இம்பாக்ட் கொடுக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நான் இன்னைக்கு பை பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே போகணுன்ற எண்ணத்தோட வரும்போது தான் உங்களுக்கு இந்த கால்ஸ் எல்லாமே ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இல்லை நான் ஒரு ஜென்யூன் இன்வெஸ்டர், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னும் போது இந்த மாதிரி மார்க்கெட் ஈவெண்ட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடக்கும், ஷார்ட் டேர்மில் கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்தால் இட்ஸ் குட் டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் குறைஞ்சிருக்குங்களா, கோல்டு வாங்குங்க. ஈக்விட்டி குறைஞ்சிருக்கா, இன்வெஸ்டிங் ஈக்விட்டி. ஸோ லாங் டேர்மில் எல்லாமே பெட்டர் ரேட் தான் கொடுக்க போகுது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்போம்? ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம். இன்றைக்கி அதே பேஸ்ட் வந்து 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்போ விலை ஏறி இருக்கா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இல்லை வாட் எனி ப்ராடக்ட் யூ நேம் இட். இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல சார்? நோ, இன்ஃப்ளேஷன் ஒரு பார்ட். பட் ப்ராடக்ட் காஸ்ட் மேலே போயிருக்கா இல்லையா? இட்ஸ் நாட் ஒன்லி இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டுமே ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை எல்லாத்துலையும். உங்களுக்கு எக்கனாமிக் க்ரோத்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோன்ஸ் ரேட் குறைஞ்சிருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் ஒரு 2010 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் ஃபோனே 8000-10,000 கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு பேஸ் வந்து 10,000 கிடைக்குது. ஸோ அது டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் மட்டுமே இல்லை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது, டெக்னாலஜி சப்போர்ட் ஒன்று இருக்குது. அப்போது மார்க்கெட் ஓவர் த லாங் டேர்ம் வில் கிவ் த பெட்டர் ரிட்டர்ன். ஸோ அப்படி நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் டெஃபினெட்லி வித் பெட்டர் ரிட்டர்ன். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா சும்மா இருக்கணும். அது மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் சும்மா இருக்கணுன்ற விஷயம் இருக்குது. சரி, இப்போ அகைன் நம்ம கான்ட்ரரி இன்வெஸ்டிங்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஈஸி இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பி உள்ளுக்குள்ளே வராங்க. ஏன்னா எல்லா க்ரௌடுமே வந்து ஒரு பக்கம் போகும்போது இவங்க தனித்து வந்து வேறு வழியில் போகிறாங்க. இது எப்படி சார் நம்பி முதல்ல வராங்க? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறது, நான் டெக்னிக்கலாக சொல்கிறது வேறு நம்ம நேர்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறீங்க, ஒரு பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா அந்த லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌட் நிற்கும். ஆகையான அந்த க்ரௌட் வந்து மெச்சூர் க்ரௌடாக இருந்தால் க்யூவில் நிற்பாங்க, இம்மெச்சூர் க்ரௌடாக இருந்தால் லிஃப்ட் அடிச்சு நிற்பாங்க. இப்போ நான் அந்த காம்ப்ளெக்ஸ் செகண்ட் ஃப்ளோர் போகணும், நான் என்ன பண்ணலாம்? நான் போய் அந்த க்ரௌடாக சேர்ந்து நிற்கலாம். இல்லை எனக்கு செகண்ட் ஃப்ளோர் தான் போகணும், நான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறேன். ஸோ யார் சீக்கிரம் போயிருப்பா? நான் நடந்து ரொம்ப சீக்கிரம் போயிடுவேன். ஏன்னா இந்த க்ரௌடை தாண்டி லிஃப்ட்டை இடம் பிடிச்சி திருப்பி மேலே போய் இறங்குற நேரத்துக்கு 2 ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும்னா போய் சேர்ந்துடுறேன். இதுதான் இந்த கான்ட்ரா கான்செப்ட்ன்றது. இப்போ எல்லாரும் அந்த லிஃப்ட்டில், ஏன்னா இது மைண்ட் செட். நம்ம ஒரு பில்டிங்குள்ளே போனால் யார் ஸ்டெப்ஸ் அது யார் தேடுறா? லிஃப்ட்டை தான் தேடுவோம். பிகாஸ் த மைண்ட் செட்ஸ் ஹேப்பன் தட் நான் போய் லிஃப்ட்டில் தான் போகணும். அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல சார்? ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஓகே, பட் எனக்கு சீக்கிரம் நடக்குதுல அந்த விஷயம். அகைன் அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இங்கே டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த இடத்துல போனால் எனக்கு உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்ல விஷயம் சொல்லிட்டு போகிறேன், சீக்கிரமாக போய் சேர முடியும். ஸோ இட்ஸ் ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஒரு பார்ட் தான். இது தப்பு, இது ரைட்டில். லிஃப்ட்டில் நிற்கிறது தான் நில்லுங்க, ஸ்டெப்ஸில் போனாலும் போங்க. பட் உங்களுக்கு எது தேவைன்றது முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம டைவர்சிஃபிகேஷன் சொல்லிடுறோம். ஒரே விஷயமா போய் நீங்கள் இதுவோ அதுவோ எடுக்காமல் இதில் ஒரு 80% பண்ணுறீங்களா, இதில் ஒரு 10-15-20% இதில் பண்ணிக்கோங்க கான்ட்ரா. ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் போகாது, ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்காது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும். எப்போ உங்களோட ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிட்டர்ன் கொடுக்கலையோ அப்போ இந்த கான்ட்ரா ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ எண்ட் ரிசல்ட்டுக்கு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பெட்டராக இருக்கலாம் உங்களுக்கு. அண்ட் ஸ்பெஷலி இந்த கான்ட்ரான்றது நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கும்போது, மார்க்கெட் டவுன் ட்ரேடாக இருக்கும்போது கரெக்ஷன் அந்தளவு ஆகாது. பிகாஸ் இந்த வேல்யூவேஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே பொதுவாக இந்த ஷேர்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசணும்னா ஒரு ஷேர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்த்துறோம். வேல்யூ ஸ்டாக்ஸ் இந்த கான்ட்ரா ஸ்டாக்ஸ்னு சொல்லும்போது இந்த பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. இந்த பெக் ரேஷியோ என்னன்னா ஓவரால் மார்க்கெட்டில் இந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்க போறீங்க அப்படின்ற விஷயம். ஆக்சுவலி ஐம் நாட் கோயிங் டு த டெக்னிக், ரொம்ப உள்ள போகல. எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்றது. இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் பார்க்கும்போது ரேட் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற இதோட இது எனக்கு விலை கம்மியாக கிடைக்குது. அப்போ கம்மியாக கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னன்னா இது திரும்ப ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இவி செக்மெண்ட் எடுத்துங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ பிக்கப் ஆகுது மார்க்கெட், ஆனால் ஃபுல்லாக வந்துருச்சா? இன்னும் தேர் லாங் வே டு கோ. எனக்கு ஒரு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் கூட வந்து இந்த இவி வெஹிக்கிள் கம்பேர் பண்ண முடியாது. மார்க்கெட் சைஸ் இப்போ தான் டெவலப் ஆகுது. பட் இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம், உடனே ரிசல்ட் கிடைக்குமா உங்களுக்கு? யூ ஒன்ட் கெட் அ ப்ராஃபிட் அண்ட் இமிடியேட் பிஸ் பிகாஸ் இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். இப்போ தான் நீங்கள் டெவலப் பண்ணி இருக்கீங்க. பட் இன்னொரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, ப்ராப்ளி எல்லாமே இவி வெஹிக்கிளாக இருக்கும், 1-2 பெட்ரோல் வெஹிக்கிளாக போகலாம். அப்போது அங்கே வந்து வேல்யூ அன்லாக் ஆகும். பட் அதுக்கு நீங்கள் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் தான் அந்த ரிட்டர்ன் பெட்டராக கிடைக்கும். நான் எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நான் போகிறேன்னா அந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அப்போது இந்த கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எவ்வளோ எக்ஸ்போஷரில் எடுத்துன்னு போகிறீங்க? ரொம்ப அதிகமாக எடுத்து போய் வச்சு பெருசாக வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஒன் திங் இஸ் இட் ஷுட் பி லாங் டேர்ம். நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு மேஜிக் நடக்குமானா இதில் மேஜிக் நடக்காது.